ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பக்ரீத் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் பக்ரீத் அன்னைக்கே அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் என்னால் அப்லோட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ கரெக்டாக டைம் எனக்கு கிடைக்கலங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கொஞ்சம் கலக்கலன்னு சொந்தக்காரவங்களோட கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தால் அவ்வளோதான், நமக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து நான் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து தான் வீடியோவே எடுக்கிறேன். யூடியூப் என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ. பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க குர்பானி கொடுக்கறதுக்காக. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஸ்பேஸில், அதாவது கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கத்தில் தான் வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஒரு 5 மணி 6 மணி வாக்கிலங்க. கொஞ்சம் மார்னிங் டைமில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாடெல்லாம் கொஞ்சம் அங்கங்கன்னு மேய்ஞ்சிட்டு ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னா கொண்டாந்து தென்னை மரத்தில் கட்டி போட்டுடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. எனக்கும் உள்ளே போக கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. திடீர்னு அந்த கயிறு அறுத்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் ஓடி வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது கொம்பு வேறு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்கும்ல, எங்கேயாவது முட்டி நம்ம குடலுக்கு இடலு வெளியே வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி அதையே யோசிச்சுக்கிட்டு பக்கத்தில் போய்கிட்டே இருந்தேன். ஸோ மாடு பற்றி சொல்லப்போனால் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து மாடு வளர்க்குறவங்களாம் கிடையாது. ஸோ அது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, மாடு வளர்க்குறவங்களுக்கு அவங்களுக்குலாம் தான் தெரியும். எது எருமை மாடு, எது பசு மாடு, எது காளை மாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தத்தில் இது வந்து மாடு அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதோட கலர் தெரியும், அவ்வளோதான். இது என்ன வெரைட்டி மாடு, என்ன எதுவுமே எனக்கு தெரியாதுங்க ஆக்சுவலாக. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு மாடு வந்து ஒரு சைடு கட்டி போட்டிருந்தாங்க. அது பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. கொம்பெல்லாம் பெருசு பெருசாக. இதுக்கு பக்கத்தில் மட்டும் போகக்கூடாதுடான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு மாடு எனக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு போச்சு. எனக்கு வேறு ஒரே டவுட்டாக இருந்துச்சு, இவங்க நல்லவங்க மாதிரியும் இருக்காங்க, கெட்டவங்க மாதிரியும் இருக்காங்க, நம்பி பக்கத்தில் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடைசியாக காம்ப்ரமைஸ் ஆகி நானும் அந்த மாடும் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலான்டா, இந்த பக்கம் வேண்டாம், வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருந்தேன். ஸோ எனக்கும் ஆசையாக தாங்க இருந்துச்சு போய் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடுறது பெரிய விஷயம் இல்லை. திடீர்னு எப்போ வந்து அனிமல்ஸ் ஆக்ரோஷமாக மாறும்னு தெரியாது. அதுங்களோட சுயரூபம் வேறு மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கும். திடீர்னு டக்குன்னு மாறிடுவாங்க. அவங்க நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண போய் அதுங்களுக்கு பிடிக்காம போய் தேவையில்லாத வம்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருந்தேன். பட் இந்த ஒரு மாடு தாங்க எனக்கு இருந்ததுலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பக்ரீத் vlog பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணணும், நிறைய vlog மாதிரி பெரிய லாங் வீடியோவாக போடணும்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பக்ரீத் அன்னைக்கு ரொம்பவே பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோஸே எடுக்க முடியலங்க ஆக்சுவலாக. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. மார்னிங் தொழுகையை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் அந்த பிரியாணி சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி டைமில் எங்கள் அக்கா வீட்டில் குர்பானி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே அங்கே போயிட்டோம். ஸோ அதனால் பக்ரீத் அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வீடியோஸ் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் அந்த இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் ஒரு கிளிப்பாக ஆட் பண்ணி ஒரு லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோவோட பார்ட் 2 மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். எங்கே இருந்தாலுமே நம்ம சொந்த ஊர் தாங்க. மேரேஜ் ஆகிட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் சொந்த ஊரோட அருமை எல்லாம் தெரியுங்க. சொந்த ஊரில் இருக்கும்போது சொந்த ஊரை பற்றி பெருசாக நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இதெல்லாம் ஒரு ஊரா, இங்கெல்லாம் யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது, நமக்கு சொர்க்கம் அப்படின்னா சொந்த ஊர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு அட்டாச்சபிள், அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு இடத்துல வளர்கிறோம். அந்த சுச்சுவேஷன் தாண்டி, இந்த சரௌண்டிங்கை தாண்டி நம்ம வெளியே போகும்போது இதில் இருந்து அந்த ஒரு சரௌண்டிங்க்கு வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. ஸோ எனக்கு கிராமத்துலலாம் இருந்துட்டு பெங்களூரில் போய் இருக்கும்போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். என்னடா வாழ்க்கை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய பக்ரீத் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லிடுங்க. இன்றைக்கி வந்து எங்கள் அண்ணன் பையனுக்கு பிறந்த நாள் வேறங்க. ஆனால் அவன் பர்த்டே மாதிரியே இல்லை. ஸோ எங்கள் அண்ணா வந்து நைட்டு டின்னருக்கு வந்து எப்போயுமே பர்த்டே அப்படின்னா ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு நைட்டு நான் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நாங்கள் வந்து அடிக்கடி போகிற ஒரு ஹோட்டல் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் சைட் போகும்போது ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டல் எங்களுக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஹோட்டல். ஆனால் அங்கே வெஜ்ஜு மட்டும்தான் போடுவாங்க, நான்வெஜ் எல்லாம் கிடையாது. நான் கூட மஷ்ரூம் கிரேவியும் பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு பார்த்த உடனே பன்னீர் பட்டர் மசாலாவா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் குழம்பு ஊற்றுற வரைக்கும் கூட அந்த பொறுமை இல்லைங்க.
பச்சையாக அப்படியே அந்த வெறும் நானை மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு பார்த்து சூப்பர்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். வெறும் ரொட்டியை தின்னுட்டே அவன் சூப்பர்னு ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஏதோ வீடியோக்காக பண்ணுறானாட்டிருக்குன்னு நானும் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்பயுமே எடுத்த உடனே நான் மஷ்ரூம் சைடு தான் தாவுவேன். எனக்கு மஷ்ரூம் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். மஷ்ரூம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது கூடவே வந்து நான் இன்னொரு லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அந்த பக்ரீத் விலாகையும் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அண்ட் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், ஸோ என்னெல்லாம் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீடியோஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை லைக் பண்ணி அண்ட் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.